சொல்லி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சும்மா இல்லாம ஓடிடிஎஸ் காலம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பிரதர்னு ஒரு படம் கண்ணில் பட்டுச்சு. என்ன படம் இது அப்படின்ட்டு ஓவனே பாதுகாப்பா தெரிஞ்சுது. ஏன்னா அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்ட்டு. அடிப்படையில இது ஒரு காமெடி படம். ஆனா எங்கேயுமே சிரிப்பே வரல. நெக்கு சிரிப்பே வரல. படம் பாத்தீங்க அப்படின்னா சன் டிவி சீரியல் பாதி, யூடியூப் வீடியோ மீதி அப்படின்ட்டு படம் ஃபுல்லா ஒரே பீதி தான். இப்படி இந்த அளவுக்கு இப்ப எடுத்து யாரா டேரக்டர் அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது தெரிஞ்சது மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அது வேற யாரும் இல்ல, அது நம்ம எம் ராஜேஷ் தான். தலைவா உனக்கா தலைவா இந்த நிலைமை? முன்னொரு காலத்துல ஹார்ட்டிக் ஹிட் அடிச்சியே தலைவா. படத்துல கதையே இல்லாம நான் திரைக்கதையில கெத்து காட்டணும்ட்டு இது ஒரு ஜானரா வச்சு படம் எடுத்துக்கிட்டே தலைவா. கடைசி உங்களுக்கு அது நிலைமை. அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரைட்டு இந்த படத்துக்கு ரோஸ் போடுறதை விட வாழ்ந்து கெட்ட மனுஷனை பத்தி பேசுறது நல்லதுன்ட்டு தான் இந்த படம் வந்திருக்கு. அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் எம் ராஜேஷ். அடுத்த சுந்தர்சியாகவும் குட்டி கே சவிகுமாராகவும் வர வேண்டிய ஒருத்தர் கடல சன் டிவி டைரக்டர் இருந்ததா இந்த கண்ணீர் கதையே எனக்கு மனசே கேட்கல. ஓகே சோல்ஜர்ஸ், என்ன பண்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எம் ராஜேஷ் அடிச்ச படங்கள்ல எந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. போகலாம் பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. நம்ம எம் ராஜேஷ் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் வந்து அவர் பெரிய நெப்போக்கிட் மாதிரி எங்கேயும் தெரில. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் படம் தான். அதுதான் சிவா மேல சக்தி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு எடுத்திருப்பாங்க. வீடுன்றாங்க தெரியுமா, அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. படம் வந்து லோ பட்ஜெட்ல ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வச்சு அழகா படம் எடுத்துன்னு பாரு. படம் சூப்பரா இருந்திருக்கும். இப்போ உட்காந்து பார்த்தா கூட படம் வந்து காமெடியா இருந்திருக்கும். அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சந்தானத்தை வந்து மெயின் ஒரு காமெடியா வச்சு எடுத்த படம் தான் அந்த படம். அந்த படம் தான் நான் ஹிட்டா இருந்திருக்கும். அதன் பிறகுதான் இது ரெண்டாவது எடுத்த படம் தான் வந்து பாஸ் என்கிற பாஸ்கரன். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருந்திருக்கும். அது சவுத் சைட்ல கும்பகோணம் சுத்தி அந்த படம் எடுத்துருப்பாங்க. படமும் வந்து காமெடியா இருந்திருக்கும், பொண்ணா இருந்திருக்கும். படத்துல வந்து மெயின் கதை இதுதான் பெரிய கதை அப்படின்ற மாதிரி இருக்காது. சின்ன ஒன்லைன் இருக்கும், அவ்வளவுதான். ஊர்ல உருப்பிடாம சுத்திட்டு இருந்த ஒரு பையன் கடைசியோட உருப்பிட்டான் அப்படின்ற மாதிரி பாஸ் இருந்திருக்கும். இதுதான் வந்து எஸ்எம்எஸ் இருந்திருக்கும். 2 பேர் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா லவ் இருந்திருக்குன்ற மாதிரி இருந்திருக்கும். சின்ன நாட்டையே வந்து அழகா டெவலப் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணி அழகா காமெடி பண்ணி இருப்பாரு. குறிப்பா சொன்னா இவரோட இதுல ஸ்பெஷலிஸ்ட்னா இவரோட டயலாக் ரைட்டிங்னா ஸ்பெஷலிஸ்டே. கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்ல. இவரோட படங்கள்ல வருகின்ற டைலாக்ஸ்லாம் வந்து பல டைட்டிலாவே வரும். உதாரணத்துக்கு தீயா வளசனம் குமார் அப்படி புதுப்பேட்டை வந்து நினைக்கிறேன் குமார்ன்ட்டு. பட் இந்த காமெடி வச்சதுக்கு அப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆகி டைலாக்ல ஒரு படம் வந்துச்சு, நண்பேண்டா அப்படின்ட்டு பாஸ் சொல்லியிருப்பாரு. அது நண்பேண்டா படம் வந்துச்சு. இதே மாதிரி ஓகே படத்துல தில்லுக்கு துட்டுக்கு போறோம் நானு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தில்லுக்கு துட்டுன்ற பேர்லயுமே ஒரு ட்ராலஜியே வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து டைலாக்ல வந்து பயங்கர கிரிட்டிக்கலா இருந்திருப்பாரு. ஒவ்வொரு சீடியுமே வந்து காமெடியா கொடுக்குற அளவுக்கு பயங்கர ஃபன்னா டெலிவரி பண்ணிருப்பாரு. இந்த ஒரு காரணம் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்பத்தி துணை முதல்வரான உதயநிதியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து மிகப்பெரிய பெஸ்டா கொடுத்திருப்பாரு அவரோட கரியர்ல. அதாவது ஓகே படம் தெரியுமா, ஒருக்கல் ஒரு கண்ணாடி. அந்த படத்தோட டைரக்டர் தான் இவர் எஸ்எம்எஸ் பாஸ்கரன். ஒருக்கல் ஒரு கண்ணாடி தொடர்ந்து பயங்கர இட்டு கொடுத்தாரு. ஹார்ட் கிட்ட இருந்தது அந்த படம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெம்ப்ளேட் வச்சிருப்பாரு. என்னன்னா வந்து படத்துல வந்து ஒரு சீன் நடக்கும், அப்புறம் வந்து கடைசியில் கேமியோ ஒன்று இருக்கும். கேமியோ வந்து யாரா ஒரு ஹீரோ வருவாரு. அவர் கேமியோ கொடுத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதான் வந்து கான்செப்டா வச்சிருப்பாரு. இது வந்து 3 படத்துல வச்சு யூஸ் பண்ணிருப்பாரு. பயங்கரமா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் படம் ஜீவாவோட படம், அதனால வந்து ஆர்யா வந்து கேமியோ கொடுத்துட்டு போவாரு. 2வது படம் ஆர்யா படம், அதனால ஜீவா வந்து கேமியோ கொடுத்துட்டு போவாரு. 3வது படம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் படம். 3வது படம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆர்யா வந்து கேமியோ கொடுத்துட்டு போவாரு. அப்புறம் விஎக்ஸ் விஷாலு அப்படின்ட்டு தலைவன் வந்து இது டெம்ப்ளேட்டா வச்சிருந்திருப்பாரு. ஃபன்னா இருந்திருக்கும். சரியா சொன்னா இவருடைய அந்த காமெடி சென்ஸ் பெஸ்ட் மூவிலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு படத்துல இண்டா இருந்திருக்கும். 4 நாள் அழகாஜா படத்தோட அடிப்படையில் பாத்தீங்கன்னா 4 நாள் அழகாஜா வந்து நல்ல ஒரு காமெடி படம். அதுல பல சீன்ஸை வந்து பல பேர் வெட்டி போட்டு பார்த்திருப்பீங்க, மீம்ல பார்த்திருப்பீங்க. ஏன்னா காதர் பாய் கேரக்டர் வரும். காதர் பாயோட பக்குவம் தூக்கத்துல இருந்து கையை நக்குவோம் அப்படின்லாம் வந்து காமெடி பண்ணிருப்பாங்க. கூனி படத்துல தான் சந்தானம் சொல்லுவான், அந்த பீச்ல போய் சொல்லுவான் அக்காவோட கை பக்குவம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்கும். இல்ல இதுலயும் வரும்.
அப்புறம் இதுல வந்து பாயோட பிரியாணிக்கு நான் அடிமை அப்படி சொல்லுவான். பாத்தீங்களா, கழுவுனதுக்கு அப்புறமா ஸ்மெல் வருது. அதுதான் சிங்காரோட கை பக்குவம். ஆனா அண்ணனுடைய கை பக்குவம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். சரி ஓகே, அந்த காதல் பாய் போட்டோ மட்டும் கட் பண்ணி ஒரு ஓடுற நைட் இருக்கு பூந்தமல்லி சைடுல. ஆமா, அந்த போட்டோ மட்டும் கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு இப்ப கடை வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு வந்து பல கண்டென்ட்டை கொடுத்து பயங்கரமா பண்ணிருப்பாரு. இவரோட படங்கள்ல டயலாக் எல்லாம் பக்கவா இருந்திருக்கும். இந்த ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வருத்தமில்ல வாலிபர் சங்கம் படத்துல இவர் டேரக்டர் கிடையாது, வெறும் டயலாக் கட்டர் தான். இவரோட டயலாகாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த படமா செம்ம காமெடியா இருந்திருக்கும், பயங்கர பக்காவா இருந்திருக்கும். எப்ப அங்கிட்டு போய் அடுக்குப்பா அப்படின்றது, ஐயோ ஏட்டே காமெடி போயிட்டாரு, ஐயோ திருப்பியே வரல, கூர்மாய மாட்டேன் சிவனாண்டி மாதிரி எடுத்துட்டு போயிடுச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் காமெடி டயலாக்ஸ் தெரியுமா. இதெல்லாம் ஹீரோ டயலாக்ஸ் தான். எம்ஏஎஃபில் படிச்ச உனக்கே தெரியல, இழந்த படம் வைக்கிற எனக்கு இப்படி பார்த்துட்டு அதெல்லாம் வேற லெவல் காமெடி. இந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபன்னா இருந்திருக்கும் அவரோட காமெடி எல்லாம். இந்த அளவுக்கு காமெடி உச்சத்துல பயங்கர உச்சத்துல இருந்தவர் தான் வந்து நம்ம எம் ராஜேஷ். சரியா சொன்னா படம் டயலாக் வந்து இன்னொரு படத்தை டைட்டில் வைக்கிற அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றதையும் தாண்டி இவரோட ஸ்டைலே வந்து ஏவ டேரக்டர்ஸுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸா இருந்துச்சு அந்த டைம். சரியா சொன்னா நண்பேண்டா படம் சொல்லலாம். இது அவரோட அசிஸ்டன்ட் தான் எடுத்தார் நினைக்கிறேன். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆச்சு பேசுறாப்ப நம்ம எம் ராஜேஷோட ஸ்டைல தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இது கதிர்வேலன் காதல் பாத்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி அதே ஸ்டைலா இருந்திருக்கும் அந்த படமும். இவன் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் கதை கூட அந்த ஸ்டைல் கூட வந்து மேக்கிங் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு ஜானரே வந்து உருவாக்கி இருந்திருப்பாரு நம்ம எம் ராஜேஷ். அது கதை இல்லாம திரைக்கதையிலே காமெடி பண்ணி கதை படத்தை கொண்டு போறது இந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்திருப்பாரு. பட் இவரோட ஃபாலன் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 6 நாள் ஆராஜா படத்துல தான் கோடு போட்டு ஆரம்பிச்சு நம்ம கார்த்தி என்ன சொல்லலாம். அந்த படம் அடிப்படை நல்லா காமெடி எல்லாம் ஓகே தான். பட் அந்த படம் வந்து ஃபிளாப் ஆனது மெயின் காரணம் அந்த படம் ரிலீஸ் ஆன டைம் சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனது 2013 தீபாவளி. அந்த ஒரு நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா தலையோட ஆரம்பம் நம்ம விஷாலனோட பாண்டிய நாடு, அப்புறம் இந்த ஆராஜா, இந்த 3 படம் வந்து கிளாஸ் விட்டுருப்பாங்க. இந்த கிளாஸ்ல தான் இந்த படம் வந்து காணாம போயிருச்சு. கண்டென்ட் காமெடியெல்லாம் இருந்திருக்கும். பட் அந்த படம் வந்து சொல்ல டிவியில படம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. படம் தேர்ல விடாம அதே பார்க்க விட்டாங்க. அங்கதான் ஆரம்பிச்சு தன்னோட அழிவு காலம்ன்ற மாதிரி. சரியா சொல்லலாம் இவரோட காமெடிஸை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த டைம் தான் வந்து இந்த காமெடியோட ஃபால்ஸ் ஆரம்பிச்சுது. நம்ம சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு. அப்புறம் வந்து பல பேர் வந்து குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன காமெடியில பாடி ஷேவிங் பண்றீங்க, கலர் டிஸ்கிரிமினேஷன் பண்றீங்க, நீங்க என்ன அது பண்றீங்க, நீங்க இவ்வளவு தப்பு சொல்றீங்க, அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து எது பண்ணாலும் வந்து கொடி பிடிச்சி வந்ததுனால இதுக்கப்புறம் வந்து காமெடிக்கான ஃப்ரீடம் வந்து அப்படியே கட் ஆச்சு. அதுக்கப்புறம் வர காலங்கள்ல உங்களை முக்கியமா மாட்டினவர் தான் நம்ம எம் ராஜேஷ். இவரு படத்தை ஓவரா குடிக்க வைக்கிறாரு, ஓவரா குடியை பத்தி பேசுறாரு, இவரு படத்து காமெடி ரெடிஸ் தப்பா பேசுறாருன்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இவர காமெடி குறை சொன்னதுனால இல்ல அடுத்த வந்து மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு இவர் மாத்திக்கிறேன்ட்டு நிறைய வச்சுலாங்க காமெடிஸ் பண்ணி நிறைய காமெடி வந்து இவருக்கே காமெடிஸ் வராம போயிருச்சு. அந்த டைம் வந்து எல்லாமே அந்த ஜான் இருந்துச்சு. இதனால படத்துல அதிகமாக இருந்துச்சு. எதுனா வந்து கவர்மெண்ட் வாடிக்கையாளர்களை பத்தின பாடல் புரியலையா, சரக்கஸ்ட் பாடுற மாதிரி வேணா வந்து வேணாம் மச்சா வேடா இந்த பொண்ணு கேட்காது அப்படி சரக்கஸ்ட் பாட்டு பாடுற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சரக்கடிக்கிற மாதிரி. ஏன் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு ஒரு படத்துக்கே வந்து ஒரு சாராயத்தோட பேர் வைக்கிற அளவுக்கு வந்து போயிட்டாரு தலைவன். வெரி குட். ஆனா எனக்கு புரியல VSOP இப்படி ஒரு சாரா இருக்குதுன்றது இந்த படம் வந்ததுக்கப்புறம் எனக்கே தெரியும். இந்த மாதிரி இப்போ வச்சாங்க கேட்க போறாங்கட்டு தலைவன் வந்து வாச்சுவும் சரவணனும் ஒன்னா படிச்சு வைங்க அப்படின்ட்டு லென்த்தா ஒரு பேர் வச்சிருந்திருப்பாரு. ஒன்னா படிச்சவங்கன்றது பதில் ஒன்னா குடிச்சவங்கன்னு வச்சிருந்துருக்கலாம். பாஸ் அத பாட்டிலே வரும் என்னன்ட்டு அடுத்த லைனே அதான் பாஸ் அடக்கடலை இது வேறையா. சரியா சொன்னா அந்த டைம் வந்து நம்ம ஆர்யாவோட படங்களும் சரியா ஓடல. அதே டைம் இவருக்கும் ஆழ்நாள் ராஜா படம் சரியா ஓடல. இதனால அந்த ஒரு கம்பேக் கொடுக்கணும், அடுத்த படம் இட்டு கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த படத்தை எடுத்து வந்திருப்பாரு. இந்த படம் நக்கிட்டு போயிருச்சு. ஏன் சரியா சொன்னா நம்ம விசாரணை கேமரா வந்திருக்கோம். அப்படி வந்துமே வந்து படம் ஓடாம போயிருச்சு. வாஸ் அவர் படமே ஓடல வாஸ். சரியா சொன்னா இது இங்கதான் இவர் வந்து கண்டென்டே இல்லாம அவரு படத்துல கரண்ட் வச்சு அவரே படம் ஆரம்பிச்சாரு. சரி ஓகே படம் கிளைமேக்ஸ் ஒரு டயலாக் ஒன்று வரும், மெரினா பீச்சில் வந்து போராட்டம் பண்றவனுக்காக அப்படின்ட்டு சந்தனம் டயலாக் பேசாம வந்திருக்கும். அந்த டயலாக் எடுத்துட்டு வந்து ஒரு படமா எடுத்துட்டு அந்த படம் தான் வந்து VSOP ஆண்கள் பாதுகாப்பு கழகமா ஆண்கள் போராட்டம் இருக்கும். ஓகேவா அந்த இது பேர் சொல்லிதான் அதோட தலைவன் தான் சொல்லி ஆர்யா வரும். ஓகே அதே பேர் தான் வந்து இதுல வைப்பாங்க. அதே மாதிரி போராட்டம் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவர் படத்துல இருந்தே ரெஃபரன்ஸ் எடுத்தாரு. ஓகே பட் அதுக்கு அடுத்த அந்த படம் எல்லாமே அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் பிரச்சனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கிக்குன்னு ஒரு படத்து இருப்பாரு பாருங்க, அது படம் 1ஆம் நம்பர் மக்கு. நான் நம்பர் 1 படத்துல குவாலிட்டியும் இருக்காது, கதையும் இருக்காது, காமெடி சுத்தமா இருக்காது. ஆமா கடவுள் இருக்கா குமார் நிக்கி கல்ராணி அதேதான். நான் ஒரு ஜிவி பிரகாஷ் ஃபேன். அது ரொம்ப
ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த படத்தை பார்த்து. எத்தனை பேர் எனக்கு கலாய்ச்சாங்க தெரியுமா? பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தளபதி ஃபேன் சொன்னா இப்ப ஜிவி பேசுறாரு. பிடிக்கும் மியூசிக்ல ஜிவி வாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன பண்றது, தலைவனு தான் நடிக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவரா தெரிய மொக்கமா நடிக்கிறாரா இல்ல அதுவா தெரிய வரதா தெரியல. நம்ம எம் ராஜேஸ்வரன் நல்லா படுத்திருக்காரு. இவருக்கா தெரியுது படம் கிடைக்கணும். மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். கடவுள் இருக்காங்க முதல்ல படம். படத்துல என்ன சொல்றது, கதையா இருக்காது ஒண்ணு இருக்குது. சும்மா ஓடிக்கிட்டு இருப்பேன் இது பண்ணிருப்பீங்க. சரியா சொன்னா சந்தானம் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அவர் காலம் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால சந்தானம் இல்லாம இவர் எடுத்த ஃபர்ஸ்ட் படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் எடுத்த எல்லாமே சந்தானம் இருப்பாரு, இதுல மட்டும் தான் இல்ல. சோ என்னமோ தெரியல, அவர் இல்லாதனால என்னமோ தெரியல இந்த படம் சரியா ஓடல. இவரோட ஸ்டைலும் பெருசா வரல. படம் அவ்வளவு இதாக இப்ப லக்கிட்டு போயிருச்சு. நான் நடிக்கிறேன்டா, நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நடிப்பேன்டா, நீங்க அதை பாப்பீங்கடா. ஆமா நடிடா முதல்ல. இப்பதான் வந்து ஒருத்தரோட என்ட்ரி இருக்கு. யாருன்னா நம்ம அண்ணன் அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, நம்ம எஸ்கே அண்ணன். துப்பாக்கியை பிடிங்க சிவா. எஸ்கே அண்ணன் இன்னைக்கு தான் வந்து மாவீரன் அமரன் மாதிரி நல்ல படம் அடிச்சு நல்லா பேர் எடுத்து மேல முன்னேறிட்டாரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரிஞ்சி படம் அடிச்சுட்டு தெரியுமா, அப்போ வந்த படம் தான் வந்து மிஸ்டர் லோக்கல். எவனா கத்துறவ யாரா கத்திருக்கிறதாங்க ஏக்டர் யாரு கத்துறது பாடியாங்க. மிஸ்டர் லோக்கல் பாத்தீங்கன்னா நம்ம எம் ராஜேஷ் எடுக்கிறாரு, அவர்தான் டைரக்டர். படத்தான் ஏகப்பட்ட காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம எஸ்கேன்னு இருக்காரு. படம் வேற லெவல்ல இருக்கும். நம்ம அனிருத்லாம் மியூசிக் போறாருன்னு ஒண்ணு. மாஸ் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் இல்ல மாஸ், நம்ம தலைமை இப்ப பாதே எயிட்டர். அப்ப கத்தது யாரியா, வேற யாரு, அவர்தான். படத்துக்கு அநியாயத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓகே படம்லாம் இருந்துச்சா பாத்தீங்கன்னா அதான் இல்ல. இந்த கருமத்தை செய்யதான் கடல் தாண்டி வந்தியா? இங்கதான் தலைவன் கண்ணனை தீர்த்து போய் சுட்டா தோசையே சுட ஆரம்பிச்ச காலம் அதுதான். அதாவது ஆடு SMS படத்தை தெரியுமா, அந்த SMS படம் தான் இந்த மிஸ்டர் லோக்கல். அதே டெம்பிள் எடுத்துக்கிட்டு வந்து இங்க சொல்லிவிட்டாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். SMS என்ன கதை, ஹீரோ ஹீரோயின் 2 பேர் அடிச்சுட்டே இருப்பாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும். கேச ஒண்ணு சேர்ந்தாங்க இல்லையான்றதான் கதை. இதே சேம் பிரின்சிபல் தூக்கி வந்து மிஸ்டர் லோக்கல்ல விட்டாரு. சரி கான்செப்ட் தான் வச்சிருந்தேன், கண்ணதை புதுசா வச்சுக்கணும் அதான் இல்ல. இதுல வேற பஞ்சாயத்து இருக்குதான். ஆனா வந்து இவரு வந்து ஒரு கதை சொல்ல, நம்ம எஸ்கே வந்து வேற கதை சொல்ல, அப்படி இப்படி ஆயிடுச்சு. அதுலாம் வந்து ஒரு தேடி போய்கிட்டு இருக்கு. அது உண்மையா போயேன்னு தெரியலீங்க. சரி ஓகே, மிஸ் லக்கிட்டு போயிருச்சு. அடுத்து ஒரு நல்ல படம், நல்ல கதை எழுதி, நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு அது திருமணம் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படி இன்னும் பண்ணி பேக்கோடு போறாங்கன்னு படம் தூச்சிட்டாரு. அதுதான் வணக்கண்டா மாப்பிள்ள. ஆல்ரெடி கிக்குன்னு ஒரு படம் எடுத்து காவியம் பண்ணுமே, அதே ஹீரோவோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறமே, இது எங்க இடிக்குதே அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? அவன் இன்னும் திருந்தலமாமா. மறுபடியும் ஜிவி பிரகாஷ் சேர்ந்து இந்த படம் எடுத்திருப்பாரு. இந்த படம் வந்து தியேட்டரே வரல, டேட் ஓடி போயிருச்சு. கொரோனா டைம் வேற ரிலீஸ் பண்ணாம ஓட்டி விட்டீங்க படத்தை. அதாவது என்ன படம் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை, கடைசியாக யாரும் படம் பார்த்தாலும் தெரியவில்லை. இல்லையா மச்சா இல்லையா. அதுதான் தலைவன் வந்து படமே பெருசா கிடைக்கல. அப்புறம் நடா பண்ணிட்டு ஓடிட்டு பக்கம் போனாரு. அதாவது எப்படின்னா சீரீஸ் பக்கம் போனாரு. கொரியன்ல வந்து ஃபேமஸான ஒரு சீரீஸ் ஒன்று இருக்கு, அந்த ரோபோட் சீரீஸ் ஒன்று, ஐ எம் நாட் எ ரோபோட். இதெல்லாம் வந்து பல பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எவன் ஆம்பளை எவன் பொம்பளைன்னு தெரியாம சீரீஸ் ஃபுல்லா பார்த்துட்டு வைஃப் சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. நான் பார்க்கல, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டானுங்களே, நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவோம், வேற எடுப்போம் இல்லாம அதை அப்படியே சுட்டு வைக்கிறேன்ற பேர்ல இடியாப்பாம சிக்கலா இது வச்சிருப்பாரு. அந்த சீரீஸை அன்சிகா தான் இந்த சீரீஸ் மெயின் கேரக்டர். அவங்க வந்து 10 அடிக்க சொன்னா 50 எடுத்து வச்சிருப்பாங்க. சும்மா தேவையில்லாம எதுக்கு எழுதாங்கன்னு தெரியாது. சின்ன சின்ன எமோஷன் அடிட்டு வைக்க. சீரியஸே வந்து எதுக்கு ஓடுது ஏன் ஓடுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு ஓடி இருந்திருக்கோம். பாஸ் அடுத்த சீசன் வரலையா, எயிட்டர் சவுத் கொரியாவே வரலையா. அப்புறம் தான் இப்ப கட்ட கடைசியா எடுத்த படம் தான் வந்து பிரதர். அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். பிரதர்னு ஒரு படம், நிஜமா எனக்கு இந்த படம் பார்த்துட்டு சிரிப்பு வரல, விருப்பு தான் வந்துச்சு. உண்மையிலேயே நான் பார்த்துட்டு இருக்குது படமா இல்ல யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கானே எனக்கு தெரியல. ஏன்னா அதை பார்க்கறது யூடியூப் வீடியோ தான் இருக்குது. படத்தோட குவாலிட்டியும் கண்டென்ட்டுமே. ஏன்னா அந்த படத்துல வந்து நம்ம ஜெயம் நடிச்சிருப்பாரு. கதைப்படி பார்த்தா காலேஜ் படித்து முடித்து விட்டு இருக்கின்ற ஒரு இளைஞனா தான் இருந்திருக்கணும். ஆனா இவரை பாக்குறதுக்கு 2 குழந்தைங்க அப்பா மாதிரி இருக்காரு. யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தாமா
மேபி வந்து இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த டைம் அந்த படம் மாதிரி எடுத்துருன்னு நினைக்கிறேன். அவர் அப்ப அடிச்சுதான் ஓகே. இப்போ நடிக்கும் போது ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. அப்புறம் இவரோட படத்துல வந்து புதுசா கேரக்டர்ஸ் காட்டுவாரு, எல்லாம் காமெடியா வந்திருக்கும், பக்கா வந்திருக்கும். பட் இதுல காட்டுற கேரக்டர் எல்லாம் பார்க்கறதுக்கு டிவி சீரியல் வரா மாதிரி இருக்குது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஒரு சீன்ல பாருங்க, அக்காவுக்கும் அக்கா புருஷனும் சண்டை. இந்த சீனை வந்து முன்னாடி சொல்றது ஏதாவது காமெடியா கொண்டு போவாங்கன்னு பார்த்தா டிவி சீரியல்ல போற மாதிரி அப்படின்ட்டு சோகம் மியூசிக் வருது பேக்ரவுண்ட்ல. என்ன சீரியல்? வயர் யூ டிகிரேடிங் சீரியல்? உங்க மாமா பாட்டி போய் பாத்தீங்க வீட்டுல அந்த சீன் பாத்தீங்கன்னா உள்ளது படமா சன் டிவி சீரியல் நீங்களே காண்டறிவீங்க. இல்ல விஜய் டிவி சீரியல். விஜய் டிவி சீரியல் வருமா? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இவரா அப்படி பண்ணான்னு பார்த்தா நம்ம ஆரிஸ் மாமாவும் பழி வாங்குறாரு. ஒரே ஒரு நல்ல பாட்டு கொடுத்துப்புட்டு மெக்காமிஷன் ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டுல வந்து பாட்டு ஒரு பக்கம் ஓடுது, விஷயம் ஒரு பக்கம் ஓடுது. விஷயம் படம் சும்மா செட்டே ஆகல. சும்மா கிரீன் ஸ்கிரீன்ல போட்டு தலை ஒரே ஆயிட்டு இருக்கானே தவிர பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல. ஆக்சுவலி ஆனா வந்து சொல்றது கான்செப்ட் படி பார்த்தனா வந்து ஒருத்தர் இருக்கேன் சுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால பிரச்சனை வருது, அதனால வந்து இதுமே ஆகுது அப்படின்றதான் ஸ்கிரிப்ட். உண்மையிலே ஒரு காமெடி படத்தை தேவையான கதை தான் அந்த கதை. பட் இவங்க கொடுத்த ஸ்கிரீன் பிளேவும் இந்த படத்துல வந்த விஷுவலும் பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா செட்டே ஆகல. இதே ஸ்கிரிப்டை வந்து நம்ம கேஎஃப் சினிமார் கிட்டயோ நம்ம சுந்தரன் கிட்ட கொடுத்து வச்சிங்களேன், பக்காவா எடுத்து கொடுத்துருப்பீங்க. தலைய வந்து எடுக்கிற சொதப்பிட்டாரா இது என்னன்னே தெரியல. படம் வந்து அந்த கடைசியில ஒரு காமெடி வரும், அந்த காமெடியை தவிர்த்து படத்துல எங்கேயுமே சிரிப்பே வரல. சிரிப்பு வரக்கூடாதுன்றதாக என்ன பண்ணிருக்காரு நினைக்கிறேன். காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. உண்மைனா பாஸ்கர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும், சண்டை போறாம ஒரு சீன் ஒன்று, ஆரியா வந்து கோச்சில் போறாம ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் அழகா பண்ணிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சண்டை சீன்லாம் வந்து டிவி சீரியல் சீன் மாதிரி இருக்கு. இதே மாதிரி பாஸ்கர் சீன் ஒன்று வரும். என்ன பண்ணா யாரா மன்னிப்பேன் ஆனா உன் ஃப்ரெண்டை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. யாரு சந்தானத்தை நீ ஏன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு ஹீரோட மாமனார் சொல்லியிருப்பாரு. அந்த சீனை அப்படியே தூக்கி வந்து இதுல வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் இல்ல அந்த சீன் அப்படியே எடுத்து போட்டு இவர் பண்ணதே பண்ணி வச்சிருக்காரு தவிர புதுசா அந்த கண்டா யோசிக்கவே இல்ல. இதுல வருது அக்காவோட பாசம் என்னன்னு தெரியுமா? படம் ஃபுல்லாவே கிரிஞ்சி மயந்தா. சூப்பர் கிரிஞ்சி. இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்தது இல்லைங்க. எல்லா டேரக்டருக்குமே வந்து இப்போ கழுது தெரிஞ்சு கட்டணம் பாருன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு காமெடி ஜானர்ல எடுத்துட்டு இருந்த ஒரு டேரக்டர் ஒரு நாள் ஓகோடு இருந்தவர் இப்படி ஆனதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். உண்மையிலே இந்த வீடியோ பாடுற எத்தனை பேரு வருத்தப்பட்ட வாலிபர் சங்கம் பாடப்பா சிரிச்சிருப்பீங்க, பாஸ்கரன் பார்த்து சிரிச்சிருப்பீங்க, ஓகே பார்த்து சிரிச்சிருப்பீங்க, SMS பார்த்து மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க, அதுல ஒரு டேலாக்கையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பட் இதுல ஒரு டேலாக்கோட ஒழுங்கா இல்ல இந்த பிரதர் படத்துல. ஸோ வந்து நம்ம எம் ராஜேஷ் ஏன் நம்ம போனாரு அப்படி ஏன் இப்படி ஆனாரு அப்படின்றது தெரியாத மிஸ்டேக் தான் இருக்கு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு உண்மையிலேயே எனக்கு தெரியல, இவருக்கு என்னதான் ஆச்சுனே தெரியல. உண்மையிலே நான் அந்த காலத்துல பார்த்து வியந்த ராஜேஷ் தான் இவரா வேற ஒருத்தரா அப்படின்ட்டு எனக்கே டவுட்டா இருக்குது. இன்னைக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் பட ஆள் இருக்கு, பெரிய ஒரு டேரக்டர்னு பேர் இருக்கு, இப்படி இருந்துமே நல்ல பட்ஜெட் இருந்துமே ஏன் இவர் வந்து ஒரு நல்ல படம் எடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு எடுக்க போகும்போது சொதப்பிடுறாரா இல்ல அதே அவருக்கானே தெரியல. எனக்கு ஒரு டவுட், அவரே ஒரு படத்துக்கு டைரக்டரும் அவர் தான் ரைட்டரும் அவர் தானா? ஆமா, இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லாரும் அப்படிதான். ஃபாரின்ல வந்து ரைட்டர் ஒருத்தர் இருப்பான், டேரக்டர் ஒருத்தர் இருப்பா. அப்படி இங்க மட்டும் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. டேரக்டரே தான் கதை எழுதணும், டேரக்டர் தான் வந்து இது எழுதணும் அப்படின்ட்டு. ஒரு காலத்துல காமெடி டேரக்டர் காமனா இவர் தாங்க அப்படின்னு முத்திர பதிச்சவரு இன்னைக்கு டிவி சீரியல் மாதிரி ஆயிட்டாரு. அது ஏன் அப்படின்றது தெரியல. உண்மையிலே வந்து டேரக்டர் யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்ற காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. விக்கிபீடியா அப்படி பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அப்ப என்ன படுக்க போறாருன்றத பத்தி எதிராட்டமே இல்ல. கடைசி எடுத்த படம் வந்து இந்த பிரதர் தான். எத்தானே என்ன படுக்க போறாரு அப்படின்றதும் இல்ல, இதை பத்தி அறிகுறே இல்லை. ஒருவேளை அடுத்த படம் எடுத்து அதை கம்பேக் கொடுப்பாருன்றத நம்ம வந்து நம்பலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஓகே வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு எந்த டேரக்டரை பத்தி பேசலாம்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்ததை பத்தி பேச ட்ரை பண்றேன். ஓகே போறவங்க சும்மா போவாங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.